இந்த ஊர்ல முன்ன விட்டு புறம் பேசுவாங்களே, அது மட்டும் இல்லாம இருக்காது. ஆமா, அப்படி என்னடா விஷயம்? நான் சொல்றேன் முதலாளி, உங்க அண்ணன் பசங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நிச்சயமா இருக்குது. பொண்ணு யார் தெரியுமா? மூத்த பையன் செல்வத்துக்கு துளசி அம்மாவோட அண்ணன் பொண்ணா. சின்னவன் கார்த்திகைக்கு உங்க தங்கச்சி பொண்ணு வாசகியம். இதெல்லாம் செவி வந்த செய்தி முதலாளி. என்னப்பா கல்யாணம் கல்யாணம்னு பேச்சு அடிப்படுது? வாடா பாஸ்கர், உனக்கு ஆயுசு 100டா. ஏப்பா அதுல கூட உனக்கு கஞ்சத்தனமா? ஒரு 200ன்னு சொன்னா நம்ம சொத்து என்ன குறைஞ்சா போயிடும்? டேய், ஒரு பேச்சு வாக்கில் சொல்ற மாதிரி சொல்லிட்டேன்டா. சரி, அதை விடு. உன் வயசு பசங்க எல்லாம் காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கிறாங்க. உனக்கும் வயசாகிட்டே போகுது. அதனால என் தங்கச்சி பொண்ணு வாசிகிய கட்டி வச்சுதான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? ஏப்பா இது உனக்கே நல்லா இருக்குதா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. அன்னன்னைக்கு சோத்துக்கே வழி இல்லாம சம்பாரிச்சு திங்கிறவன் தங்கச்சி பொண்ணா நான் கட்டணுமா? பா எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா பேக்ரவுண்ட் பெருசா இருக்கணும்பா. பேக்ரவுண்ட்னா எப்படி? குறைஞ்சது அந்த பொண்ணுக்கு 100 கோடி ரூபாய் சொத்து. அந்த 100 கோடிக்கும் இந்த பாஸ்கர் மட்டும்தான் வாரிசு. அப்படி இருக்கிற பொண்ணா பார்த்து சொல்லு, நான் கட்டிக்கிறேன். அப்பா என்ன தப்பா நினைக்காதப்பா. நானு டெய்லி ஒவ்வொரு ஹோட்டல்ல ஜாலியா சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறவன். எனக்கு கல்யாணம் ஒண்ணு பண்ணி வச்சு என்ன ஜெயில தள்ளிடாதப்பா. நான் வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை. அதை நான் நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். அப்பா அதை தடுக்காதப்பா, ப்ளீஸ்ப்பா. அதான கேட்டேன். வேற ஒண்ணு போட்டா சொர ஒன்னா முளைக்கும். அப்பனுக்கு தப்பாம புள்ள பிறந்திருக்கிறான் பாரு. அங்க என்னடா முணுமுணுக்கிற? அது ஒண்ணு இல்ல முதலாளி, தம்பி தங்க கம்பின்னு சொன்னேன். அதான கேட்டேன். தாய் இல்லாத புள்ளடா. என் பையன் சந்தோஷமா இருக்கணும். இந்த வயசுல அனுபவிக்காம இன்னும் எந்த வயசுல அனுபவிக்க முடியும்? டேய் பகவதி, பாலா, என் பையன் கல்யாணம் பண்ணிக்கலாம் பரவாயில்ல. என் கூட பிறந்த அண்ணன் அந்த சீனிவாச பெருமாளையும் அவங்க பசங்க 3 பேர்த்தையும் நடுத்தருவுல கொண்டாந்து நிறுத்திட்டா நான் நல்ல சாவுண்டா. எனக்கு கடவுள் ஆத்மா சாந்தி அடையும்.